ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், OnePlusல வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus ஓப்பன் அப்படிங்கிற அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டபுள் மொபைலை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுக்கான ப்ரீ ஆர்டர் சேலிங் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த மொபைல் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டெலிவரி பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000 சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க ஒரு ரூ. 5,000 வரைக்கும் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1,05,000 இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டபுள் மொபைல். இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த மொபைல் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறப்போ 11.7 திக்னஸ்லையும், அன்ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கப்போ 5.8 திக்னஸ்லையும் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட் பார்க்குறப்போ 240 கிராம் இருக்குது. இதை மற்ற பிராண்ட் ஃபோல்டபுள் மொபைலோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே லைட் வெயிட்டடாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செராமிக் கார்டு கொடுத்துருக்கனால ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் சைடு லெதர்லையும் கிளாஸ்லையும் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு எது ஒன்றுமே சூஸ் பண்ணுறாப்புல இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதோட ஃப்ரேம் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம்னு சொல்கிறதோட இதில் டைட்டானியம் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப லைஃப் லாங்காக நல்லாவே வரும். இதில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. IPX4 ரேட்டிங் இருக்கிறதுனால தண்ணியில் சின்ன சின்ன மாத்துளி பட்டா கூட எதுவுமே ஆகாத அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் கவர்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த சின்ன டிஸ்பிளேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.31 இன்ச்சஸ்க்கான ஒரு 2K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் 1 to 120 ஹெட்ஸ் வரைக்கும் டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சூப்பர் ஃப்ளூட் அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கிளாரிட்டியாகவுமே இருக்கும். இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2800 நெட்ஸ் வரைக்கும் இது போகும். ஸோ ஃபோல்டபுள் மொபைல்லே அதிகமான ஒரு பீக் பிரைட்னஸ் உள்ளது இந்த மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 10 பிட் கலர் டெப்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் டச் சாம்பிளிங் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 240 ஹெட்ஸ் வரைக்குமே போகும். இதை ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் கார்டு கொடுத்துருக்கனால எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதில் ஐகேர் சப்போர்ட் இருக்கிறனால இவ்வளோ பிரைட்னஸாக இருந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே வராத அளவுக்கு இதை டிசைன் பண்ணிக்காங்க. அடுத்து மெயின் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7.82 இன்ச்சஸ்க்கான ஒரு 2K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது 1 to 120 ஹெட்ஸ் வரைக்குமே போகிறாப்புல கொடுத்துருக்காங்க. இதோட பேனல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஃப்ளூட் அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப எந்த ஒரு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதை டிசைன் பண்ணிக்காங்க. இதோட பிக் பிரைட்னஸ்மே கூட 2800 நெட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதை அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்பவும் சரி, டிம் லைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப நல்லா பிரைட்டாகவுமே இருக்கும். இதோட டச் சாம்பிளிங் ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 240 ஹெட்ஸ் வரைக்குமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் லேட்டஸ்ட்டான பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸரான குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணிக்காங்க. ஜிபியுக்கு Adreno 740 அப்படிங்கிற ஜிபியும், ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஜிபிக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்கனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரேம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 12 ஜிபி வரைக்கும் நீங்கள் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் 512 ஜிபிக்கான ஸ்டோரேஜும், இந்த ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா UFS 4.0 கொடுத்துருக்கனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Android 13 OSலையும் Oxygen OS 13.2லையும் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து கேமரா செக்ஷன் வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம 85 டிகிரி வரைக்கும் நம்ம வீடியோஸ் அப்புறம் இமேஜஸ் எடுத்துக்க முடியும். இதில் சோனியோட LYT-T808 அப்படிங்கிற சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வீடியோஸில் எந்த ஒரு சேக்கானாலுமே எதுவுமே அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு டெலிபோர்ட்டர் லென்ஸுக்கு ஒரு 64 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஓம்னி வெர்ஷன் V64B அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணிக்காங்க. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம 33.5 டிகிரி வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். இதில் அப் டு 120x வரைக்கும் நம்ம ஜூமிங்குமே பண்ணிக்கலாம். 6x வரைக்கும் நம்ம சென்சார் ஜூமிங்கும், 3x வரைக்கும் நம்ம ஆப்டிக்கல் ஜூமிங்குமே பண்ணிக்க முடியும். கடைசியாக ஒரு 48 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சோனியோட IMX581 அப்படிங்கிற சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் 114 டிகிரி வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இதில் எலக்ட்ரிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த பேக் கேமராஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து மெயின் டிஸ்பிளேயில் வந்து கேமரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 எம்பிக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கவர் டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 32 எம்பிக்கான ஒரு செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 4K வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுக்கல. அதே மாதிரி வந்து SD கார்டு ஸ்லாட்டுமே வந்து இவங்க வந்து கொடுக்கல. அடுத்தபடியாக பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4805 mAhக்கான ஒரு பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. வெறும் 42 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 100% வந்து சார்ஜ் ஆயிரும்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அஃபிஷியல் சைட்டில் வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டருமே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து க்ரீன் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன். இதில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை இருக்குது. டியூவல் GPS சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C 3.1 வித் OTG சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படி இருக்கு. சைடில் இருக்க பவர் பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். 1,40,000 இந்த மொபைல் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கிறப்ப எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றின என்ன தாட்ஸோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பை பாய்.